ஏமா கூப்பிட்ட? இல்லடி அனு, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி குடிச்சிட்டு வரேன், நீ செத்து கொஞ்சம் நேரம் உக்காரும். ஏம்மா தண்ணி எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்லை நானும் வரட்டா? ஒண்டி போய் குடிச்சிட்டு வந்துடுவேன். ஆ நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன், நீ எதுக்கு அலையிற? இங்கே உக்காரு, நான் வந்துடுறேன். அட்டா அட்டா அட்டா, எவ்வளோ அழகாக இருக்கா, அப்படியே சூப்பராக இருக்கா. நம்ம இவ்வளோ கரெக்ட் பண்ணால் என்ன? இவன் என்ன நம்மளே பார்த்துட்டு இருக்கான்? ஐயா ஐயா, கேள்வி விட்டுறலாமா? நல்லா திட்டி விடலாமா? என்ன ஹாஸ்பிட்டலில் இது என்ன நான் இப்படி பார்த்துருக்குறான்? பொம்பளை அவன் பார்த்தானா என்ன? என்ன இவ கூட பேசலாமா இல்லை எதுன்னு சொல்லிடுவாளோ? கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏதோ சொல்லிட்டாள்னா நமக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ இவன் மேலே ஆசைப்பட்டிருக்கோம். இவன் எதனா வேணாம் அதை நீட்டுன்னு சொல்லிட்டாள்னா என்ன செய்ய? யோசிக்கலாம் இரு. நல்லா அழகாக தான் இருக்கிறா, குட்டியாக லட்சணமாக கச்சிதமாக இருக்கிறா. இவ பேர் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். திட்டினா கூட சரி வாங்கிக்கலாம், கேட்டு பார்க்கலாம் பேர். ஹலோ மேடம், உங்கள் பேர் என்ன கொஞ்சம் சொல்கிறீங்களா? இவன் என்ன நம்மளே கேட்குறானா யாரை கேட்குறான்? பார்க்கலாம் இருங்க. நம்மளை கேட்டனா இந்த கேள்வியாக விட்டு தாக்கிடணும். ஹலோ மேடம், உங்களே தான். உங்கள் பேர் என்ன மேடம்? ஆ யாரு? என்னவா? என் பேர் என்ன வந்தால் உனக்கு என்ன? என் பேர் ஏதோ இருக்குது, உனக்கு என்ன? அமைதியாக இருக்க மாட்டியா? ஹாஸ்பிட்டல் வந்தோமா பார்த்தோமா போயினே இருக்கணும். அது இல்லாமல் இங்கே வரப்போகிற பொண்ணு பொம்பளையெல்லாம் இது சண்டை வாங்கின்னு இருக்கிற என்ன நினச்சினுக்குறாங்க உன் மனசில்? பார்க்குறப்ப இந்த ஹாஸ்பிட்டலுடைய எம்டி கூப்பிட்டா எங்கள் சொந்தக்காரர் தான், எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு சொந்தக்காரர் தான். கூப்பிட்டா என்ன ஆகுறேன்னு பார்க்குறப்ப? அது சரி, எம்டியே முன்னாடி தான் நிற்கிறேன், ஏதோ தெரிஞ்ச மாதிரி எம்டியை கூப்பிட்றேன்னு உரட்டுறா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனரே நான் தான். யார் அப்போ இவ கூப்பிடுவா? ஏம்மா உன் பேரை சொல்லுமா, குறைஞ்சிட மாட்டேன். உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலான் தாம்மா. யோ உன் வாய மூடினியா? என் பேர் எது இருந்தால் என்னையா? உனக்கு என்னையா? ஏதோ ஒரு பொண்ணு தனியாக உட்காரக்கூடாதே, ரவுடிஸ் தன்மை பண்ணுற. பார்க்குறப்ப எங்கே சொல்லிட்டுன்னு சொல்லிட்டா எங்கன்னு அமைதி நிற்கிறே என்ன? ஆஹா, சரி சரி சரி, வா வா வா, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்துனுக்குற, உள்ள என்கிட்ட தானே வந்தானோ. வா வா, நல்லா 2 ஊசி குத்துறேன் வா. ஆஹா சரிம்மா, சரி சரி, டென்ஷன் ஆகாத, கூல் டவுன். நான் சும்மா தான் உன் பேரை கேட்டேன், நீ உடனே அதுக்கு கோவம் கட்டுக்காதம்மா. கூலாவும்மா. ஏண்டி அனு போலாமா? என்ன நம்ம டோக்கனது நம்பர் கூப்பிட்டாங்களா என்ன? ஏய் அனு, உண்மையாதான் என்ன யோசிச்சிட்டே இருக்கிற? போலாமா என்ன? வந்துட்டேம்மா. இருமா, இன்னும் நம்ம டோக்கன் கூப்பிடல, போகலாம் இருமா. டோக்கன் நம்பர் 19 யாருமா? நாங்கள் தான் சிஸ்டர். உள்ளே வாங்கம்மா, டாக்டர் கூப்பிட்டாங்க. வரேங்க சிஸ்டர். ஆமாம் வாம்மா போகலாம். என்னடா இவன் எங்கே இருக்கிறான்? நேரம் நம்மக்கிட்ட வெளியே பிரச்சனை பண்ணியிருந்தா இவன் இப்போ டாக்டர் வேஷம் போட்டு வந்து உட்காந்துக்கிறேன். நம்மளை ஏமாத்துறதுக்கு போகுமோ? வாங்க உள்ளே வாங்க. அனு நடடி உள்ள, ஏன் இங்கே திக்குன்னு நிற்கிறேன்? இந்த அம்மாவுக்கு வெளியே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் தானே. ஏன் உள்ளே போன்னு சொல்லுது? வெளியே நிறைய தெரிஞ்சுருந்தா எனக்கும். அந்தாம்மா போகிறேன். சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் டாக்டரா? அமைதி இரானு, என்ன கேட்குற? சும்மா எல்லாம் என்கிட்ட ஏமாத்துறீங்களோ? நீங்களா டாக்டரு? அனு அமைதி இரு, வாய முடியுது.
தம்பி, எனக்கு தான் பார்க்கணும், செக் பண்ணணும், பாடி செக் பண்ணணும், பிபிலாம். நீ சொல்லுப்பா, அவள் லூஸ் மாதிரி. சரிங்கம்மா, வாங்க உட்காருங்க வந்து அம்மா, உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து சிஸ்டர் வந்து எடுப்பாங்க. அதை அவங்க எடுத்துகிட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. அப்புறமா நான் சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் வாங்கம்மா உள்ள. சிஸ்டர், கொஞ்சம் உள்ளே வாங்க. சொல்லுங்கள் சார். சிஸ்டர், இந்த அம்மாவுக்கு வந்து பிபி, சுகரு, ஆக்சிஜன் இதெல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு ரிசல்ட் வந்து என்கிட்ட காமிங்க. ஓகே சார், நான் அப்படியே பண்ணிடுறேன். அம்மா வாங்க, வெளியே போகலாம், உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும், வாங்க என் கூட. சிஸ்டர், மார்னிங் ஷிஃப்ட் யார் வந்திருக்காங்க சிஸ்டர்? நான் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். சார், இன்னைக்கு வந்து ரோஷினி மேம் அப்புறம் அருண் சார் தான் ஷிஃப்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜெனிஃபர் மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வருவேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆதி சார் இன்னும் வரல சார் ஷிஃப்ட்டுக்கு. அப்படிங்களா? சரி சிஸ்டர், இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு டெஸ்ட் எடுத்துருங்க. கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார். வாங்கம்மா போகலாம். ஒருவேளை ஏன் டாக்டராக தான் இருக்குமோ, நம்ம தான் தப்பாக பண்ணிட்டுமோ, இடக்கு முடக்க பேசிட்டுமோ. மேடம், உங்களையும் போக சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. போகிறேன், பின்ன இங்கே இருக்க போகிறேன். இங்கே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் மேடம். என்னது எது சொன்னீங்களா இப்போ? இல்லைங்க மேடம், ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம். ரகு, சொல்லுங்க அக்கா. ரகு, நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கிற, ஓபி பேஷண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிட்டே என்ன? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா. அவ்வளோதான், நான் இப்போ ஷிஃப்ட் முடிப்போகுது, வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். டேய் ரகு, மறந்துட்டியாடா? மீட்டிங் இருக்குல்லடா இன்னைக்கு, அதுக்காக தானே வந்தது. ரகு, எங்கடா உன் உயிர் தோழன் ஆதியை இன்னும் காணோம்? வருவான்க்கா. என் உயிர் எடுக்கிறதுக்காக எனக்கு தோழனாக சேர்ந்துருக்கான். வருவான். என்னடாச்சு? ஏன்டா இப்படி பேசுகிற? எதனா பிரச்சனையா? இந்த அக்காவுக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இன்னும் வரலல்ல, அதான் சொல்கிறேன். சரி, நீங்கள் எப்படியே போங்க, மீட்டிங்க்கு ஒழுங்காக வந்து டைமில் சேருங்க. சரிங்கக்கா, நீங்கள் போங்க, நான் வரேன். ராணி அக்கா, என்ன சாப்பாடு செஞ்சீங்க காலையில்? காலையில் நான் இட்லி செஞ்சு சட்னி வச்சு சாம்பார் வச்சேன் சாந்தி. சின்ன பொண்ணு, நீ என்ன வச்ச காலையில் டிஃபனு? அது அக்கா, தேங்காய் பால் வச்சு ஆப்பம் செஞ்சேன்க்கா. லட்சுமி அக்கா, உங்கள் வீட்டில் என்னக்கா காலையில் சாப்பாடு? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நைட்டு சோறு மீந்துடுச்சு, அதே வச்சு கருவாடு வறுத்துட்டேன். நைட் சோறு கருவாடு தொக்கு. அக்கா, பார்த்தீங்களாக்கா, நைட்டு சோறுக்கும் அந்த கருவாடு தொக்குக்கும் அப்படியே தொண்டைக்குள்ளே அப்படியே இதமாக போகும் அக்கா. செமையாக இருக்காக்கா. அச்சோ லட்சுமி அக்கா, எனக்கு கொஞ்சம் காலையில் வந்திருந்தா இருக்காக்கா உங்கள் வீட்டுக்கிட்ட. அதெல்லாம் கிடைக்கணுமே அக்கா. இப்போல்லாம் பார்த்தீங்களா, ஹோட்டலில் கூட இந்த மாதிரி பழைய சாப்பாடில் சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சு இப்போல்லாம் விற்கிறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கூட விற்கிறாங்க அக்கா. நல்லா இருந்திருக்குமே அக்கா, எனக்கு தெரியாது போச்சு. கம்மன் சின்ன பொண்ணு, நீ வர வேண்டியது தானே காலையில். அக்கா, உங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு எப்படிக்கா தெரியும்? நான் என்ன பார்த்தா வச்சா நீங்கள் வச்சுருப்பீங்கன்ட்டு. உனக்கு என்ன சின்ன பொண்ணு, கருவாடு தொக்கும் நைட்டு சாப்பாடு தானே உனக்கு வேணும். இன்னொரு நாளைக்கு வச்சுட்டு உன்னை கூப்பிட்டா போச்சு, கவலையை விடு. ஏன்னா ஒரு வேளை உனக்கு கொடுக்கறதுல நான் எவ்வளோ ஆயிடுவேன். இன்னொரு நாளைக்கு வைக்கிற போது நான் சொல்கிறேன், அப்போ நீ வந்து சாப்பிட்டு போயினா சரியா சின்ன பொண்ணு?
அப்படியாக்கா? சரிக்கா, சரி சரி சரி. லட்சுமி அக்கா போல் யாருன்னு இருக்குவாங்களாக்கா? எவ்வளோ தங்கமான மனசு பார்த்தியாக்கா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த சாந்தி அக்காவும் தான் இருக்குது. யார் கொடுக்குவாங்களோன்னே சாந்தி அக்கா சுற்றுது. சின்ன பொண்ணு, இதில் என்னையா சின்ன பொண்ணு இருக்கிற நீ? அது ஒன்றும் இல்லைக்கா, அது உண்மை தானே. சரி விடு, ஒன்றும் இதுன்னு அது சாந்தி அக்கா, அது உண்மை தான், அதான் சொன்னேன் நான். நீ ஒன்றும் கோச்சிக்காத. லட்சுமி, என்ன முத்து மாதிரிக்கு வயசாயிட்டே போகுது. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது தானே லட்சுமி? ராணி அக்கா, உங்ககிட்ட சொல்லாத என்ன பொண்ணு எங்கே என்ன அமையலாக்கா? என்ன செய்கிறது? பொண்ணு அமைஞ்சா என்ன கல்யாணம் பண்ண மாட்டேனுங்கிறேன். பொண்ணு இன்னும் எது கிடைக்கலக்கா. அதான் என்ன செய்கிறதுனே தெரியல. அக்கா பார்த்தீங்களாக்கா, முத்து மாதிரி எவ்வளோ நல்ல பையன். பொண்ணு அவனுக்கெல்லாம் அப்படியே நல்ல அவனுக்கு பொருத்தமாக அமையணும்க்கா. அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பொண்ணு இருக்குது, முத்து மாதிரிக்கு அது செட்டு வரும்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாமா போயிட்டு? என்ன லட்சுமி அக்கா, நீங்கள் சொன்னால் சரி. மாமியார் ஆக போகிறீங்கள, என்ன செய்கிறது நீங்கள் சொல்லுங்கள். சின்ன பொண்ணு, சரி வீட்டில் போயிட்டு நல்ல நாள் பார்த்துட்டு நீ, ராணி அக்கா, சாந்தி, இளவரசி எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் சின்ன பொண்ணு. அமைந்துச்சுன்னா அதே ஓகே பண்ணிடலாம். என்ன சரியா? சரி லட்சுமி, அப்படி தான் வீட்டுக்கு போய் நல்ல நாள் பார்த்துட்டு எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். சரி, போய் நல்லா மதியத்துக்கு சாப்பாடு செய்யணும். என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி, எல்லாம் வீட்டுக்கு போகலாமா? சரி அக்கா, எல்லாம் போகலாம். வாயாரி, போன வேலை முடிஞ்சிச்சா? ஆமாம் முடிஞ்சு, அதான் வீட்டுக்கு வந்தேன். ஐயா, டீ காப்பி இது சாப்பிட்றியா? போய் எடுத்துகிட்டு வரட்டுமாம்மா? இல்லைம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒர்க் இருக்குது, பார்க்கணும். டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. சரியா, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நீ உன் வேலையை பாரு. வந்துட்டேசு, வா போயிட்டு கை கால் மூஞ்செல்லாம் அலும்பினு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வா. டீ போட்டு தர அம்மா சாப்பிடுவேன். ஆமாம், டயர்டாக இருக்குது, ஒரு டீ போடுமா. வரேன், கை கால் அலும்பின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரேன். ஐசு, உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். எப்போ உங்கள் ஸ்கூலில் டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க? மார்ச் மாதம் தாம்மா ஆரம்பிக்குவாங்க. ஏம்மா கேட்குறேன்? இல்லை, நீ கரெக்ஷன் போகல, அதான் காலையில் சீக்கிரம் எழுந்திக்கணும்ல உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு, அதனால தான் கேட்டேன். அப்படியா? சரிம்மா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கை கால் அலும்பின்னு வரேன். நீ டீ போட்டு வை.